எம்ஹெச்சி எக்ஸாம் வரப்போகுது. அதுக்காக சயின்ஸ் நிறைய பேர் படிக்காமல் அவாய்ட் பண்ணிட்டு போகிறீங்க. இந்த சயின்ஸ் ஆச்சு ஜென்ரலான சயின்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. இது ரொம்ப முக்கியமானது. அளவீட்டின் எஃப்பிஎஸ் முறையில் பயன்படுவது என்னங்க? அடி, பவுண்டு, வினாடிங்க. அதுவே அளவீட்டில் சிஜிஎஸ் முறையில் பயன்படுத்துவது என்னென்னா சென்டிமீட்டர், கிராம், வினாடிங்க. அளவீட்டில் எம்கேஎஸ் முறையில் பயன்படுத்துவது என்னங்கன்னா மீட்டர், கிலோகிராம், வினாடிங்க. உலக நாடு அனைத்தும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகுமுறை என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா எஸ்ஐ யூனிட், அதாவது பன்னாட்டு அலகுமுறைங்க. அடுத்த பன்னாட்டு அலகுமுறை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு என்னன்னா 1971ங்க. பன்னாட்டு அலகுமுறையில் காணப்படும் அடிப்படை அலகு, துணை அலகுகள் எண்ணிக்கை என்னன்னா 7 மற்றும் 2ங்க. அடிப்படை அலகுகள் என்னென்னா மீட்டர், கிலோகிராம், வினாடி, ஆம்பியர், கெல்வின், மோல், கேண்டிலா. துணை அலகு என்னென்னா ரேடியன், ஸ்டேடியன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இந்த மேட்ச்சில் கொடுத்து கூட கேட்கலாங்க. ஏன்னா உங்களுக்கு பேசிக்கான சயின்ஸ் டாபிக் தான் கேட்க போகிறாங்க. விசையின் அலகு என்னென்னா நியூட்டனுங்க. வேலையின் அலகு என்னென்னா ஜூலுங்க. இதெல்லாம் ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். நான் பார்த்து ப்ரீவியஸ் கொஷின்லேயே இருந்தது. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு பொருளின் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவு ஒரு பொருள் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவுன்னா என்ன சொல்லுவீங்கன்னா நிறைம்பிங்க. அதுவே அப்பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு வினை எடைன்னு சொல்லுவீங்க. இந்த ரெண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எடை மற்றும் நிறையின் அலகு. எடை எப்போவுமே நீங்கள் போய் ஒரு தக்காளி வாங்குறீங்க, அதெல்லாம் எதில் வாங்குவீங்க? கிலோகிராமில் தானே வாங்குவீங்க. கிலோ, 2 கிலோ, 1 கிலோ அப்படித்தானே கேட்பீங்க. அது கிலோ. ஓகேங்களா? ஈராக் நாட்டில் வாழ்ந்த சுமேரியர்கள் பயன்படுத்திய நிலக்கடிகாரம் தான் முதலில் பயன்படுத்தப்பட்ட நிலக்கடிகாரம். நிலக்கடிகாரம் எந்த நாட்டில் முதல் பயன்படுத்தினாங்கன்னா ஈராக் நாட்டில். அவங்க யாருன்னா சுமேரியர்கள். நல்லா நாம வச்சுக்கோங்க. ஊசல் கடிகாரத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா கலிலியோ. உங்களுக்கு சயின்ஸ் ஒரு 3 வீடியோவில் கவர் பண்ணிடுவா. அந்த சயின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போவாங்க, போதுமான சயின்ஸ். அதுவே நீங்கள் சோசியல் மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுங்க. சோசியலும் முடிஞ்சால் நம்ம சேனல்லையே போட்டுறோம். மேக்ஸ் ஓரளவு கவர் பண்ணி போட்டுறேங்க. ஊசல் கடிகாரத்தை கண்டுபிடித்தவர் கலிலியோங்கள். நேரத்தை துல்லியமாக கண்டறிய உதவுவது என்னன்னா அணுக்கடிகாரம். இதோட சீலியம் 103 அணுவின் நிகழும் ஆற்றல் மாற்றத்திற்கான கால இடைவெளி அடிப்படையில் வினாடி வரையறுக்கப்படும். வினாடி எதை வச்சு வரையறுக்கப்படும்னா சீலியம் 133ங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. நேரத்தை துல்லியமாக கண்டறிய உதவும் கடிகாரம் என்ன கடிகாரம்னா அணுக்கடிகாரங்க. ஊசல் கடிகாரத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா கலிலியோங்க. இப்போ பார்த்தது ஒரு ரீகால் பண்ணிடலாம். ஈராக் நாட்டில் வாழ்ந்த சுமேரியர்கள் தான் நிலக்கடிகாரத்தை முதல் பயன்படுத்தினாங்க. விசையின் அலகு என்னன்னா நியூட்டனுங்க. வேலையின் அலகு ஜூலுங்க. ஒரு பொருள் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவு எதை வச்சு டிஃபைன் பண்ணுவீங்கன்னா நிறைய வச்சுங்க. அதுக்கப்புறம் இதில் என்னென்னா உலக நாடுகள் அனைத்தும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறை அலகுமுறை என்ன முறைனா பன்னாட்டு அலகுமுறைங்க. இதெல்லாம் நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது வாங்க பார்க்கலாம். ஒரு பொருளை துல்லியமான நிறை காண உதவுவது இயற்பியல் தராசு. ஏன்னா அந்த தராசு வச்சு தானே இப்போது ப்ராடக்டெல்லாம் வாங்கினோம்னா அளந்து வாங்குகிறோம். இயற்பியல் தராசு ஒரு பொருளின் நிறையை 1 மில்லிகிராம் அளவுக்கு துல்லியமாக காணலாம். இயற்பியல் தராசில் 1 மில்லிகிராம் அளவு கூட நீங்கள் துல்லியமாக காணலாமாங்க. இயற்பியல் தராசில் காணப்படும் குறைந்தபட்ச எடைகள் 10 மில்லிகிராம் கொண்டது. அதிகபட்ச எடைகள் 500 மில்லிகிராம்ங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்பியல் தராசை கொண்டு அளவிடும் பொருளின் சரியான முறை 10 × P - A. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெர்னியர் அலகின் மீச்சிற்றளவு என்னன்னா இது 0.01. அதே போல் திருக்களவின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க 10th கூட. அதோட மீச்சிற்றல அளவு என்னென்னா அது 0.01 மில்லிமீட்டர், அது சென்டிமீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒழுங்கற்ற பொருளின் கன அளவு காண பயன்படும் கருவி அளவீட்டு முகவைங்க. அடர்த்தி எப்படி டிஃபைன் பண்ணுவீங்கன்னா நிறை பை கன அளவுங்க. அதுவே அடர்த்தியின் அலகு என்னென்னா கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்புங்க. ஏன்னா கன அளவு எதில் டிஃபைன் பண்ணுவீங்க? மீட்டர் கியூப்பில் டிஃபைன் பண்ணுவீங்க. அதே நிறை கிலோகிராமில் டிஃபைன் பண்ணுவீங்க. அதனால தான் கிலோகிராம் பை மீட்டர் கியூப்னு இருக்குதுங்க. அப்புறம் ஒவ்வொன்றோட அடர்த்தி என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த அடர்த்தி ரொம்ப முக்கியமானது. நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. நீரோட அடர்த்தி எவ்வளோங்க நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். பார்த்து பரவாயில்ல 1000ங்க. அடுத்த கடல் நீரோட அடர்த்தி எவ்வளோனா 1026ங்க. இது கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்லங்க. ஓகேங்களா? பாதரசம் 13600ங்க. இரும்பு 7900ங்க. அலுமினியம் 2700ங்க. காரியம் 11300ங்க. ஊசல் கடிகாரங்கள் அளவு நேரம் மாறாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 வினாடிக்கு ஒருக்கா மாறாது. குவாட்ஸ் கடிகாரங்களும் குவாட்ஸ் படிக வளையங்கள் அதிர்வுகள் காலத்தை அளக்க பயன்படுகின்றன. வெப்பநிலையின் அலகு என்னென்னா கெல்வின்ங்க. பனிக்கட்டி நீராவியும் ஒருங்கே அமையும் வெப்பநிலை எவ்வளோ டேஸ் பகுதியாகும் சொல்லி கேட்டாங்கன்னா
273.15ங்க. அதுவே பொருளின் அளவின் அலகு மோலுங்க. ஒளிச்செறியின் அலகு என்னென்னா கேண்டிலாங்க. தலைக்கோணத்தின் அலகு ரேடியன். திண்ம கோணத்தின் அலகு ஸ்டேடியன். இந்த 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 இதில் உங்களுக்கு இந்த பேஜில் என்னென்ன தெரியும்னா, ஒரு பொருளை துல்லியமாக அளவிறதுக்கு இயற்பியல் தராசு பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் திருக்கரவையோட மீச்சிற்றளவு என்ன, வெர்னியர் அளவோட மீச்சிற்றளவு, அந்த 2 ஞாபகம் வச்சுங்க. அடர்த்தினுக்கு என்ன ஃபார்முலா, நிறைபை கன அளவு. அதை எதில் டிஃபைன் பண்ணுவீங்கன்னா kg/m3 இது பண்ணுவீங்க. நீரோட அடர்த்தி என்ன, கடல் நீரோட அடர்த்தி என்ன, அதை பார்த்துங்க. ஊசல் கடிகாரத்தின் அளவு நேரம் மாறாது, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெப்பநிலையோட அலகு என்ன, கெல்வின்ங்க. அது பொருளின் அளவின் அலகு மோலுங்க. ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா. தலைக்கோணத்தின் அலகு ரேடியன். திண்மக்கோணத்தின் அலகு ஸ்டேடியன். இது தெரிஞ்சால் போதுங்க. இது ஃபஸ்ட்டு பார்ட்டில் இது தெரிஞ்சால் போதும். அடுத்த பார்ட் நாளைக்கு பார்க்கலாங்க. அளவீட்டியல் இன்றைக்கி பார்த்தாச்சு. நாளைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா, பொருட்களின் தன்மை, அமைப்பு, நிலை மாற்றம். இன்றைக்கி நைட்டு இந்த வீடியோவும் வந்துருங்க. இந்த வீடியோவில் இது பார்க்கல டீட்டெயிலாக. இதையும் பார்த்து முடிச்சோம்னா ஒரு 4 டாபிக் அடுத்த இருக்குது. இந்த 4 டாபிக் பார்த்து முடிச்சோம்னா நீங்கள் சயின்ஸில் ஓரளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சீக்கிரமாக அப்லோடு பண்ணிடுறோம். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.